நாம் யாரும் எழுமி நின்று கர்த்தருடைய நாமத்தினால் சங்கீதத்தை வாசிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19, Psalms chapter 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுப்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறேன், நான் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கட்டளையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற போது நமக்கும் விடுதலை தருகிற தேவன், அதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும், விசாரம் விட்டோடுங்களேன், கெம்பேரி தாராதிக்கவும்.
ஆராதனைக்கு நாம் கடந்து போகலாம். இட்ஸ் a very simple word, ஒரு எளிமையான வார்த்தை. இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லிட்ரலி ஷேரிங் இன் அ சென்ஸ். இதை நான் சாப்பிட்டேன், இது உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படி. ஸோ இது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அதை உங்களுக்கும் அருமையோடு இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு எளிமையான ஒரு செய்தி. முன்பு உள்ளே, பின்பு வெளியே. முன்பு உள்ளே, பின்பு வெளியே. First it's inside, then it's outside. Then it's outside. In English there's a saying, first things first. முன்ன செய்ய வேண்டிய காரியங்களை முன்ன செய்ய வேண்டும். பல நேரங்களில் அருமையுள்ள நாம் சில காரியம் நம்ம செய்வோம், சரி வராது. என்னன்னா முன்ன செய்ய வேண்டிய காரியங்களை முன்ன செய்யாமல் அப்படி மாற்றி மாற்றி செஞ்சால் சரி வராது. சில நேரத்தில் சிலவங்க சொல்லுவாங்க, ரெசிபி எழுதிட்டு செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் யூடியூப் பார்த்து தான் இல்லை யூடியூப் சமைக்கிறவங்க தான் இன்றைக்கி வீட்டிலலாம். இன்றைக்கி நிறைய தாய்மார் வந்து வீட்டிலலாம் கற்றுட்டு வரல. இப்போ யார் தான் கற்றுக் கொடுக்குறாங்க? யூடியூப்பில். அந்த யூடியூப்பில் பார்த்து மேக்கப் போட்டு ஒன்று வந்திருக்கும். அதுதான் வந்து அது நல்லா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க தெரியும், அவங்க யூடியூப்லாம் வருவாங்க, அவங்க வீட்டில் வேலைக்காரர் தான் சமைக்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு கூட வந்தாங்க அவங்க. சரியா? அவங்க வீட்டு சமையல் வீட்டுக்கெல்லாம் போனால் அவங்க வேலைக்காரர் தான் சமைப்பாங்க, ஆனால் இவங்க யூடியூப்பில் சமைப்பாங்க. சரி, இது மாதிரி தான் இந்த கூத்து தான் இன்றைக்கி நடக்குது. பார்த்தீங்கன்னா அதோட்டு இன்றைக்கி அதில் நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதோட்டு இவங்க செஞ்சு பார்த்தா வராது. ஏன்னா முன்ன செய்ய வேண்டிய காரியத்தை முன்ன செய்யணும். There is a procedure. There are some steps. First things first. பல நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அருமையோலே அன்றாட வாழ்க்கையிலும் இதை நாம் அறியாதபடினாலே பல நேரங்களில் நாம் முயற்சி செய்கிறோம், பிரயாசம் எடுக்கிறோம், ஆனால் பலன் இல்லாத நிலை காணப்படுகிறது. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது, தமிழில் வாசிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுதான் தமிழில் இங்கிலீஷில் நான் வாசிக்கணும் தெரியுமா? எப்படி இங்கிலீஷில் வாசிக்கணும்? Seek ye first இல்லை, பட் seek ye first. ஐயா இதெல்லாம் இந்த சபையிலேருந்து இதெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க. ஆமென். ஆனால் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆனால்னா அர்த்தம் என்ன? வேற ஏதோ தேடினேன், அதுக்கு பதிலாக முதலாவது அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கும் பொழுது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். அதுதாங்க. ஐயோ ஆண்டவர், இன்றைக்கி காலையில் கூட ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க காலையில் இந்த ஒரு கவலை அவங்களுக்கு. அவங்க பார்த்தாங்க, அப்படி காட்டு பீரோவை திறந்தாங்க, பொதன்னு கொட்டுச்சு. இதில் எண்ணத்தை உடுப்போம். பார்த்தீங்களா, ரெடியாக வருது பாருங்க. எண்ணத்தை உடுப்போம். இதில் எண்ணத்தை உடுவோம். இதான் போன வாரம் போட்டனாச்சு, இது அந்த வாரம் போட்டனாச்சு, இது அவங்க பார்த்து சொன்னாங்களே, இப்போ திருப்பி அதே சாரியை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களே. அந்த கேள்வியெல்லாம் வந்து ஒரு பெரிய கவலைலாம் வந்து கடைசியில் என்ன பண்ணிங்கன்னா, கடைசியில் ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். இப்போ சில தாய்மாருக்கு இருக்காங்க, சகோதரிமார், இன்றைக்கி இப்போ என்னத்தை சமைப்பேன், இப்போ சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் உனக்கு இந்த தோசை தானா, என்ன இதான் செய்கிறியா கேட்குறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நான் என்னத்தை சமைப்பேன்ற ஒரு கவலை இருக்க போடும்போது அருமையாவில் முதலாவது தேவனுடைய ஆமென் ஹல்லேலூயா பட் சீக் ye first. அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்லாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட கவலைகளினால் உலகத்தின் மக்கள் இருக்கும் பொழுது, ஆனால் முன்ன செய்ய வேண்டியது முன்னப்பா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல் தேவனுடைய ராஜ்யம். The first things is God's kingdom. ஹல்லேலூயா. அதை நாம் பழகிக்கொள்வோம், அதை நம்முடைய குடும்பத்தில் பழகிக்கொள்ளும். முதலாவது கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுப்போம்பா. ஆமென். சீக் ye first. எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்போம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் அருமையாளே 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே மறுபடியும் முதல் வாசிக்கலாம். 1 Kings 17:13. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் எனக்கு ஒரு சிறிய அடையை. அதிலே முதல் எதில்? அதில். அந்த அது எதுன்னு பார்ப்போம். நம்ம அது எதுன்னு பார்ப்போம். ஐயா அந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பஞ்சம். இது எந்த ஊர்னா சாரிபாத் ஊர் எங்கே இருக்குது? பக்கத்து ஊரில் இருக்குது, இஸ்ரவேலில் இல்லை. ஆனால் பஞ்சம் எங்கே வந்துச்சு? பஞ்சம் எங்கே வரப்போகுது? இஸ்ரவேல் தான். முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம். எலியா போய் அவர் சவால் விட்டார். நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் சொல்கிற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் தேசம் எங்கும் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. ஆனால் மழை பனி இஸ்ரவேலில் மாத்திரம் பெய்யாமல் போல இது பக்கத்தூர்லும் பாதிப்பு இருக்குது. பஞ்சம்லாம் அறிந்து கொள்ளலாம் ரொம்ப கஷ்டமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையாவில் பஞ்சத்து நிமித்தம் அந்த ஆபிரகாம் என்ன பண்ணான்? எங்கே போனான்? எகிப்துக்கா?
எங்கேருந்து போனான்? எங்கேருந்து போனான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தாம்பா இடம் சொன்னாலும் அதை வந்து அறிந்து அங்கே பலிபடலாம் கட்டின பிறகு பஞ்சத்து நிமித்தம் விட்டுட்டு போனான். யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமே போயிட்டு வந்து அப்புறம் சீமானா இருந்தான்னு வாசிக்கிறோம். பயங்கர பணக்காரன். அதை விட பணக்காரன் அவன் பையன் ஈசாக்கு. அது மாத்திரமல்ல, கடைசியில் யாக்கோபு தனியாக கோலும் தடியாக போன கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்காரனாக இருக்கான். அந்த பயங்கர பணக்காரனாகிய யாக்கோபு பஞ்சத்து நிமித்தம் எகிப்துக்கு பிள்ளைங்களை அனுப்புனா. இதான் ஏன் பஞ்சம்னா காசு பணம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஐயா நீ பணக்காரன் தான் பரவாயில்ல, பஞ்சம்னா மரியாதை எல்லா ரோட்டுக்கு வந்து ஆகணும். இதான் பஞ்சத்து நிலைமை. ஐயா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இவ்வளோ ஒரு விதவை, இவ்வளோ ஒரு கைம்பெண் அருமையாவில் இவளுடைய நிலைமை பார்க்க வேண்டும் என்றால் அருமையாவில் பஞ்சத்தில் எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது ஐயா ஒரு விதவை என்ன ஐயா பண்ணுவா? ஒரு விதவை என்ன பண்ணுவா? இங்கே பார்க்கும் பொழுது அருமையாவில் இந்த விதவை போகிறாள், அருமையாவில் 2 விறகுகளை பொறுக்குகிறாள். அருமையாவில் அங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய மனுஷன் வந்தால் பார்த்தா அப்புறம் பிரைஸ் லார்ட் வெரி வெரி குட், கொஞ்சம் தண்ணி கொண்டாடுறீங்களா? எங்கே போய் கேட்குறாங்க தண்ணி? எங்கே கேட்குறாங்க தண்ணி? வனாந்தர் அது பஞ்ச நாட்களில் தண்ணி. போய் நீங்கள் சவுதி அரேபியா போய் தண்ணி கேளுங்க. ஐயா கோக் கொடுப்பாங்கம்மா, என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. கொக்கோ கோலா கொடுக்குறேன் நான் ஃப்ரீயாக, தண்ணி இல்லைப்பா இங்கே. இது தண்ணி இல்லாத காலத்தில் இவர் தண்ணி கேட்குறார். சரி எப்படி இவங்களுக்கு இருந்த தண்ணியை வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. போகும்பொழுது போகிற வழியில் வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. என்ன ஏன் பயப்படாதே? நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை வந்து நான் ஒரு அடை செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு அடைச்சிக்கிட்டு, அதான் அடை செய்ய போகிறோம். எதுக்கு அடை செய்கிறான்னா அதை சாப்பிட்டு அடைச்சிக்கிட்டு நானும் என் பிள்ளைய சாக போகிறோம். அப்போதுக்கு எலியா என்ன சொல்கிறான்? நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. வார்த்தையின்படி அடைச்சிக்கிட்டு சாவு. சரியா? உன் வார்த்தையின் அதான வார்த்தை. முந்தின வசனத்தை வாசிங்க, தெரியும். அப்போ அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதுக்கெல்லாம் பாருங்க ப்ராமிஸ் பண்ணுறான். இது ப்ராமிஸ் சொல்ல பார்த்துருக்கீங்களா? ஆகுன்னா ப்ராமிஸ். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், காட் ப்ராமிஸ் சொல்கிறேன். இதை தவிர எனக்கு எதுவுமே இல்லை. யாருக்காவது கொஞ்சம் கடன் கேட்டிங்கன்னா, போய் காசு கேட்டிங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுவாங்க பாருங்க. காட் ப்ராமிஸ் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. காட் ப்ராமிஸ் சொல்கிறேன், என்கிட்ட இதை தவிர வேறு எதுவும் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன். எதுக்கு ஆயத்தம்? சாகரத்துக்கு ஒரு சாப்பாடு. இது அதுக்கு தான் எலியா சொல்கிறான், நீ போய் நீ சொன்னபடி, நான் சொன்னேன் நீங்கள் கோச்சிக்கிறீங்களா? அதானே எலியா சொன்னார். நீ போய் என் வார்த்தையின்படி செய்ய, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி முதல். ஹல்லேலூயா. இவ சொன்னா இதை சாப்பிட்டு தான் இங்கே கடைசி, நானும் சாப்பிட்டு சாக போகிறேன். ஐயா அந்த கடைசியில் முதல் கர்த்தருக்கு கொடு, உன்னுடைய தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முதல் செய்ய வேண்டிய காரியங்களை முன்பு செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளலாம் எதை முன்பு செய்ய வேண்டும், எதற்கு முதன்மையான பிரதானமான இடத்தை கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பிரதிகூலமான சூழ்நிலை இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், தென் திங்ஸ் வில் பி ஃபைன். ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு கொடு இல்லைம்மா. எனக்கு நிறைய பேர் ப்ளீஸ் they can making mistake. They think that by giving things are fine. Please understand, the Bible says don't give but honor. Amen. நீ ஆண்டவரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா முதற் பலன் இது குறிப்பாக எங்கே வாசிக்கிறோன்னா நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும் அது என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். ஸோ ஏன்னா என் புத்தி சில காரியம் சொல்லுது, என் புத்தி சொல்லுது இது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது சொல்லுது. அந்த புத்தி மேல் சாயாமல் ஐயா ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை
கொடு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் ஸோ இந்த காலவெளியில் செய்தி என்னவென்றால், ஃபர்ஸ்ட் இஸ் இன்சைட். முதல் செய்ய வேண்டியது உள்ளே, பின்பு வெளியே. முதல்ல உள்ள, அப்புறம் வெளியம்மா, அப்புறம் வெளியே. இந்த காலவெளியில் நமக்கு பிரயோஜனமாக எரேமியாவின் புத்தகத்துக்கு நாம் கடந்து போகலாம். அகேன், Jeremiah is a very interesting book, an interesting person in an interesting time. எரேமியா ஒரு முக்கியமான ஒரு ஒரு புத்தகம், முக்கியமான நபர், விசேஷித்த நபர், விசேஷித்த காலம். அந்த காலத்தை குறித்து சற்று நாம் அறிந்து கொள்ளலாம். காரணம் என்னவென்றால், every time when we turn back you will see a pattern, you see a pattern. இஸ்ரவேல் மக்கள் பஞ்சத்து நாட்களில் எகிப்துக்கு வந்தாங்க, நமக்கு தெரியும். அப்பொழுது யோசேப்பு அருமையாவிலே அவன் பார்வனுக்கு 2வது நபராக இருக்கிறான். அவனுக்கு ஒரு செழுமையான இடம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் அருமையில் யாக்கோபு நாட்களில், யோசேப்பு நாட்களில் செழித்தோங்கினார்கள், நல்லா இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த எகிப்தின் காலம் முடிவுக்கு வந்தது. அந்த முடிவிலே பயங்கரமான அவதிக்குள், கஷ்டத்துக்குள் இருந்தார்கள். There was a period where the people of Israel, the family of Israel, they came to Egypt, they lived in Egypt, but during the end time, during the days of Egypt, they really suffered a lot. It was very, very difficult. So note carefully, அந்த கடைசி நாட்களில் கஷ்டப்பட்டாங்க, மிக வருத்தம் அருமையாவில் காணப்பட்டது. அடுத்தது வரலாம் அருமையாவில், இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு வராங்க. கானானுக்கு வந்து அப்படி பார்த்து மோசே வரல, யோசுவா வருகிறான். யோசுவாவுக்கு பிறகு எந்த காலம் ஆரம்பிக்குது? நியாயாதிபதியின் காலம் ஆரம்பிக்குது. அப்பப்போ வந்து உபத்திரம் வரும், அப்பப்போ வந்து சரியாயிடும். லெட்ஸ் கம் டு தி எண்ட் ஆஃப் த பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ். நியாயாதிபதியின் கடைசிக்கு வந்தோன்னா, அந்த சிம்சன் நாட்களில் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பெலிஸ்தர் அவர்களை ஆண்டார்கள். 40 வருஷம் அருமையோடு நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 18, மேக்ஸிமம் 18 வருஷம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் அந்த கடைசி போக போக பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டம் அதிகரித்தது என்று பார்க்கிறோம். Again, that's the period of judges. Then we come to the period of kings. ராஜாக்கள் காலத்தில் வருகிறோம். ராஜாக்கள் காலம் எல்லாம் தெரியும். சவுல், தாவீது, சாலமோன், அதாவது செழித்தோங்கிய காலம் ஐயா, நன்றாய் அருமையான வசந்த காலமாக இருந்தது. அதுக்கு பிறகு போக 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் முடிவின் காலம் மிக மிக கொடிய கஷ்டமான காலமாக இருந்தது. ஆமென். இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா கடைசி காலமும் ஒரு கொடிய காலமாய் காணப்படுகிறது. ஆமென். ஆகையால் இங்கே பார்க்கும்பொழுது எரேமியாவை இப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கள் கடைசி காலத்தில் எரேமியாவை கற்று தெரிந்து கொண்டார். So times were very, very difficult, very hostile. அருமையாவிலே பயங்கரமான கஷ்டம் சபைக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அருமையாவிலே உபத்திரம் நிறைந்த, எல்லா பக்கத்திலும் ஒரு உபத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா தேவனை தேடுகிற ஒரு எண்ணமும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் ஒரு மனிதனை சொல்கிறதா, ஒரு 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 பையனை சொல்கிறதா, ஒரு பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். God chose Jeremiah a man, not a man but a boy, not a boy but a child. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சின்ன பையனை அருமையோடு பேச தெரியாத ஒரு பையனை அந்த காலத்தில், ஒரு இக்கட்டான காலத்தில் தெரிந்து கொண்டு இவனை ஒரு தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். எரேமியா குறித்து பார்க்க வேண்டும் என்றால் இன்னொரு பின்னணி, அந்த காலம் அப்படிப்பட்ட காலம். பின்னணி என்னவென்றால், அவன் ஒரு ஆசாரிய குலத்திலே பிறந்தவன். ஆசாரிய குலம் என்று பார்க்கும்பொழுது ஒரு விசேஷத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஒரு குலம் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பார்க்கும்பொழுது ஆரோனுடைய வம்சம் என்றால் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம். ஐயா, இன்றைக்கு நிறையா காணிக்கை வரும். அதில் ஒரு காணிக்கை என்ன காணிக்கை? அசைவாட்டுக்கான வேவ் ஆஃபரிங். அது தெரியுங்க, வேவ் ஆஃபரிங் தெரியுமா? அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாங்க, இதில் அப்படி கொடுக்குற ஆண்டவரே அப்படி போயிட்டு ஸ்தோத்திர ஆண்டவரே வாங்கிக்க வேண்டியது. ஐயோ, இன்னைக்கு நல்லா வாழ்ந்தாங்கம்மா. ஆசாரியர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு, நல்லா காணிக்க எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க, நன்றாக இருந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய நிலம் பார்க்க வேண்டும் என்றால் மிக செழுமையான இடத்தை, ஒவ்வொரு பட்டணத்திலும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்டைல் பிளேஸ் பிலாங்ஸ் டு த ப்ரீஸ். நன்ற வாழ்க்கை நம்மளாம் பார்க்கிற வாழும் பொழுது அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். குறிப்பாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது ஏலி பிரதான ஆசாரியர் இருக்கிறது பார்க்கிறோம். ஏலியின் பிள்ளைகளோ பேலியாளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அருமையோடு அவர்கள் வேசித்தனத்திலும் அருமையோடு காணிக்கைக்கு வந்த காரியத்தை அவதூறாய் பயன்படுத்தினது, தேவனுக்கு விரோதமான காரியத்தை துணிகரமாய் செய்தார்கள்.
இது நிமித்தம் நடந்த காரியம் என்ன? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெயரில்லாத தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், ஐயா நீ பண்ணது சரியில்லை, ஆண்டவர் உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், இந்த ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார், ஆனால் நீயும் என்ன பண்ணுற, நீ அநியாயமாக பிள்ளைங்க செய்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை கண்டிக்கல, அதனால் என்ன பண்ண போகிறேன், உன்னை சபிக்க போகிறேன், நீ உன் ஊழியத்தை இழந்துருவ. ஊழியத்தை இழக்கிறது மாத்திரமல்ல, நல்ல கவனி, உன் பிள்ளைங்க உன் வம்சத்தில் ஆண் மக்கள் யாருக்கும் நரமுடிய வரையாது, வயசானவங்க வரமாட்டாங்க, சின்ன வயசுலேயே அற்ப வயசுலேயே செத்துருவாங்க. அது மாத்திரமல்ல, உன் சந்ததி நாளைக்கு ஊழியம் செய்ய முடியாது, அதனால நீ சோத்துக்கு கஷ்டப்பட, அப்பத்துக்கு கஷ்டப்படுவ. இதுதான் நர்மியாவில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பெயரில்லாத தீர்க்கதரிசி சொன்ன ஒரு சாபம். காலம் போச்சு, அருமையாவில் அந்த சாமுவேல் வளருகிறான், பிறகு சவுல் வருகிறான், தாவீது வருகிறான். அருமையாவில் நமக்கு எல்லாம் தெரியும் அந்த நாட்களில் நடந்த காரியம் இல்லை, இந்த அபியாத்தாருன்னு இருக்கிற நாட்களில் அவன் இந்த ஊழியத்திலிருந்து தள்ளப்பட்டான். வாசிக்கலாம் அருமையாவில் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக, ஏலியின் வீட்டாரின் வார்த்தை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாயிராதபடிக்கு தள்ளி போட்டான். சாலமோன் அபியாத்தார் யாருங்க? கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுக்கலாம், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இது அபியாத்தார்னா தெரியாது. இப்போ அடுத்தது ஆனதோத்துன்னு சொல்கிறோம், அதுவும் சுத்தமாக தெரியாது. அபியாத்தார் யாருன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சவுல் வந்து என்ன பண்ணுறான், தாவீது ஒரு நாளைக்கு போகிறான், தப்பி ஓடும் பொழுது ஒரு ஆசாரியங்கிட்ட அகிமெலேக்கிட்ட போகிறான். அப்போ கேட்குறான், ஐயா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா, எதாவது சாப்பாடு இருக்கா? எந்த அளவுக்குன்னா தாவீது பொய் சொல்லி சாப்பாடு கேட்டான். தாவீது உண்மைம்மா, அவன் என்ன வராறான், யார் வேலையாக வராறான், ராஜா வேலையாக வரான். ராஜா கிட்டே தப்பி ஓடுறான். ராஜா வேலையாக வரேன், நான் ரொம்ப அவசரமாக வரேன், நான் அவசரமாக வந்துட்டேன், நான் சேஞ்ச் கொண்டாடுறேன், உங்ககிட்ட ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அதான் தாவீது கேட்குறான், அவசரமாக வந்துட்டேன், நான் ஒன்றும் வரல, சாப்பாடு ஏதாவது இருக்குதா? இல்லைப்பா, ஆசாரியடைய அப்பம் தான் இருக்குது, வேறு இல்லை. அது கூட 7 நாள் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், ஆசாரியன் அதை சாப்பிட்லாம். சரி பரவாயில்ல உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதனால அப்புறம் கத்தி அதை பட்டம் இருக்கா? அப்போ தான் கோலியாத்தோட பட்டம். இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும்ல. அப்போ யார் வேடிக்கை பார்த்தது? தோவேக் வேடிக்கை பார்த்தான், தெரியுமா? அதுக்கு பிறகு நடந்த காரியமே இப்போ சவுல்கிட்ட சொல்கிறான். வந்த பிறகு அந்த நோபில் போய் எல்லா ஆசாரியரும் வெட்டி கொண்டார்கள். சம்பவம் நமக்கு தெரியும். அப்படி நடந்த காரியம் என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா தோவாக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொண்டு போடு என்றான். ஏதோமனாகிய தோவாக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து ஜன்னல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டை கற்கினால் வெட்டி போட்டான். அகிதூப்பின் குமாரனாகிய அபிமெலேக்கின் குமாரர்களில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாய் ஓடி போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொண்டு போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அதுக்கு பிறகு பல நேரங்களில் அருமையாக உள்ள அபியத்தார் தாவீதோடு கூட இருந்து ஊழியம் செய்தான், ஆசாரியனாக இருந்தான், எல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு பிறகு தாவீது இவனுடைய கடைசி காலத்தில் என்ன பண்ணிட்டான், அவனுடைய இன்னொரு பையனை வந்து இவன் என்ன பண்ணிட்டான், ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டான். தாவீதுக்கு விரோதமாகவே செயல்படுறதை பார்க்குறோம். அந்த நாட்கள் தான் சாலமன் ராஜாவாரான். வாசிக்கலாம். இப்போ மறுபடியும் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கலாம். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ எந்த ஊருக்கு போ? ஓன் நிலம், ஓன் ஊர், அந்த நிலத்தில் உள்ள ஆனதோத்துக்கு போயிடு. நீ மரணத்திற்கு பாத்திரவானா, ஆக்சுவலாக உன்னை நான் கொல்லணும், நீ பண்ணது ராஜ துரோகம், அது ஒன்று நான் கொல்லணும். ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கிற, எங்கள் அப்பா கஷ்டப்படும் போதெல்லாம் நீயும் கூட சேர்ந்து கஷ்டப்பட்ட, பொழைச்சிக்கோ. எங்கே போய் பொழைச்சிக்கோ? ஆனதோத்தில் போய் பொழைச்சிக்கோ. இதுதான் அவங்க ஊர், ஆனதோத்து தான் அவங்களுடைய ஊர். அதான் ஆசாரிகள் இருந்த அந்த ஊர், அவனுடைய நிலம் அங்கே இருக்குது. ஆனதோத்தில் போய் பொழைச்சிக்கோ. சரிங்களா? இப்போ வரலாம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரலாம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்கள் ஒருவனாயிருந்த இல்க்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். சரிங்க, எதுக்கு இதை சொன்னா, எரேமியா எந்த ஆசாரியன், எந்த வம்ச ஆசாரியன்? அதான் என்ன, புறக்கணிக்கப்பட்ட ஆசாரிய வம்சத்தை சார்ந்தவன். வழங்குதாமா?
ஊழியத்திலேருந்து சீட்டு கிழிச்சாச்சு. ஏலியன் வம்சம் அருமையாவில் ஊழியத்திலிருந்து சீட்டை கிழிச்சாச்சு. அதுக்கு பிறகு சாத்தோக்கின் வம்சம் வந்து அருமையாவில் இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்தது. இதை பைபிள் ஸ்டடியில் பார்த்து எசேக்கியேலில் பார்த்த சாத்தோக்கின் வம்சம் தெரிந்து கொள்ளப்பட்டது. அபியாத்தா தள்ளப்பட்டான், ஆனதோத்தில் இருக்கிறான். ஆனதோத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவங்களும் ஆசாரியர் தான், அவங்களுக்கும் நிலம் இருக்குது. நான் சொன்னேன்ல, ஆசாரியர் எல்லாருக்கும் என்ன இருக்குங்க, அந்த நம்பூர்லாம் தெரியுமா, அந்தந்த என்ன இடங்க, கோயில் இடம், அந்த இடம்லாம் இருந்துச்சு. இவங்களுக்கும் ரேஷன் கிடைக்கும். என்ன ரேஷன் கிடைக்குன்னா, மற்ற ஆசாரியெலாம் சாப்பிட்ட மிச்சம் மீதி யார் கொடுப்பாங்க, இந்த ஆசாரியர்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அருமையுள்ள எரேமியாவுடைய வாழ்க்கை. எரேமியாவுடைய பிறப்பு வாழ்க்கை ஆசாரிய குலம் தான். ஆனாலும் அருமையோல அவனும் புறக்கணிக்கப்பட்ட அருமையோல ஒரு வம்சத்தை சார்ந்தவன். ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டம் ஐயா. எல்லாம் கஷ்டம் இருக்குங்க, இந்த எஃப்சி கஷ்டம் ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்களே, நம்ம தெரியும் நம்ம ஊரில் எல்லா கஷ்டமும் இருக்குது. அந்த எஃப்சி படுற கஷ்டம் இருக்குங்களே, அது பயங்கரமான கஷ்டம். எங்கே அது மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு பின்னணியை சார்ந்தவன் எரேமியா. இந்த எரேமியாவை கற்று தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட காலம் நான் சொன்னேன், அருமையுள்ள ராஜாக்கள் கடைசி காலம், கொடிய காலம், ஒரு மோசமான காலம். சத்துருக்கள் எவ்வளோ சுற்றி அப்படி கதவை தட்டுற ஒரு காலம். இங்கே ஜனங்களை தேடாத ஒரு காலம். இவன் குலமோ பார்க்க வேண்டும் என்றால் அருமையுள்ள ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு குலம். இப்படிப்பட்ட நிலையில், இப்படிப்பட்ட காலத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தெரிந்து கொண்டவன் தான் எரேமியா. அருமையான சகோதரனுடைய சூழ்நிலை எப்படி மோசமாக இருக்கலாம், உன்னுடைய பின்னணி மோசமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். That doesn't matter. We have a God who chooses us even in that condition. அந்த நிலையிலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். Hallelujah. So this is how Jeremiah was chosen at this time. Amen. Hallelujah. அது மாத்திரமல்ல அருமையாளே, நாம் இந்த மாத ஆரம்பத்திலே பார்த்த ஒரு வசனம், ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். மறுபடியும் எரேமியா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 1, 2, 3 வாசிக்கலாம். Jeremiah chapter 31 verse 1, 2 and 3. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன். அக்காலத்திலே தமிழை வாசிக்கிறோம். இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாம்மா, இங்கிலீஷ் தமிழ்லாம் சேர்ந்து வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கிலீஷில் போட்டிருக்கு at the same time. இங்கிலீஷை வாசிக்கணும் அதே காலத்தில். தமிழில் அக்காலத்தில், இங்கிலீஷில் அதே நேரத்தில், அதே at the same time. அப்போனா அந்த காலத்தில் வேறு ஏதோ நடக்குது, வேறு ஏதோ நடந்திருக்கு. என்ன நடக்குது? முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 24 வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களை அதை உணர்ந்து கொள்வீர்கள். ஐயா, ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தின அதே நாட்களில், அதே நேரத்தில். ஹல்லேலூயா. நான் சொன்னல, எரேமியான் காலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டேன்? பிடுங்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும். இதாங்க கர்த்தருடைய வார்த்தை. எப்படி சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஊழியம் இருக்குது, நீங்கள் போய் ஆண்டோடைய வார்த்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்கள் போய் யாரை பார்த்து சொல்லணும்? ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கான், ஏற்கனவே எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அந்த நாட்களில். என்ன கர்த்தர் சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? ஐயோ, இதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. இப்படி தாம்மா. ஆகியால் இந்த எரேமியாவை குழியில் போட்டு சாகடிக்கும்படி தள்ளினாங்க. என்ன பண்ணுறது? ஐயா, நான் சொல்ல ஆளை விடுங்க சாமின்னு சொன்னால் இந்த வார்த்தை எப்படி இருக்கான்? எலும்புக்குள்ளே இருந்துச்சா இல்லையா? எரேமியாவுக்கு தானே. ஐயா விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஐயா. இல்லைப்பா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயா, அந்த தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டு சொல்கிறத சொல்லி தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் அறிந்து கொள்ளலாம், இடிக்கணும், கவிழ்க்கணும், பிடுங்கணும், அதே நேரத்தில் கட்ட வேண்டும், நாட்ட வேண்டும். ஆமென். So this was a holistic word during Jeremiah. அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளை ஒருவேளை துன்பத்தில், கஷ்டத்தில், வியாகுலத்தில், வேதனையில் அருமையில் கடந்து போனாலும் அதே நேரத்தில் கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே தான் 31ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 1 வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் அக்காலத்தில், அந்த கஷ்டப்பட்ட அதே நேரத்தில், துன்பப்பட்ட அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையை யோசிக்க வேண்டாம், இதோடு காலம் முடிந்தது யோசிக்க வேண்டாம். அதே நேரத்தில் உன்னை அவர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அக்காலத்திலேயே, even at the same time he is willing to restore you. Amen. Hallelujah. வாசிக்கலாம் 1 வசனத்தை. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன். இஸ்ரவேலுக்கு தேவன் இல்லை, இஸ்ரவேலுடைய வம்சங்கள் என்னங்க? எல்லா குடும்பத்துக்கும். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், குடும்பத்தில் இருக்கிற. ஆமேன். இந்த காலவெளியில் ஐயோ என் பிள்ளை ஒன்றும் வரலையே,
இன்னும் அந்த ஆத்மாவோட ரட்சிக்கப்படலையே, கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆண்டவர் உன் குடும்பம் முழுவதுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பம் வம்சத்தார் எல்லாரும் நான் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். தட் வாஸ் அ வேர்ட். எப்போ தெரியுமா? எரேமியா நாட்களிலே, மிக மோசமான ஒரு நாட்களிலே. ஹல்லேலூயா. சொல்லிட்டாமா, என்ன சொல்லலாம் தெரியுமா? இங்கே அழிவை, இங்கே இந்த ஆலயம் இடிக்க. ஐயா யோசிச்சு பார்க்கலாம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஆலயம் இடிக்கப்படும் சொன்னால் உன் வாய் சோப்போட்டு கழுவிடானுவாங்க, பல்ல உடனுவாங்க. நோ நோ நோ, no one speaks up against the temple, but that's what God said. அது சொல்லி சொன்ன அக்காலத்திலேயே, ஹல்லேலூயா, ஐயா நான் உனக்கு தேவனாக இருப்பேன், நீ எனக்கு ஜனமாக இருப்பேன். தொடர்ந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யாருங்க கொரோனாவுக்கு நம்மெல்லாம் தப்பின ஜனம். ஆமாயா, இன்றைக்கி பல விதத்தில் பல முறை தப்பி தான் நான் வந்திருக்கிறேன். நாகேல், இந்த காலவெளியில் யாராவது தப்பினவர் இருந்தால் இன்றைக்கு வார்த்தை அறிந்து கொள்ளலாம். தப்பின மக்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல, தப்ப வைத்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. உண்மைங்க, தேவனோட கிருபை தான் நான் இன்னைக்கு தப்பித்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் புதுசாக தரிசனமாகிற தேவன் அல்ல, நம்ம ஆண்டவர் பழைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது. தானியேல் வாசிக்கிறோம், ஹீ இஸ் கால்ட் தி ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். அவர் பூர்வ காலத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர் சாமிலாம் வராங்க. நம்முடைய ஆண்டவர் திடீர் சாமி இல்லைங்க, அவர் அநாதி தேவனாக இருக்கிறார். பூர்வ காலத்து தேவன் என்ன சொல்றார்? வாசிக்கலாம். ஆம், அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். பூர்வ காலத்தின் தேவன் என்ன சொல்றார்? அங்கே வந்தவங்க தெரியும் என்ன சொன்னார்? அநாதி சிநேகத்தால் சொல்லலை, என்ன சொன்னார்? ஆம் சொன்னார். பூர்வ காலத்து தேவன் என்ன சொன்னார்? அதை விட்டுறாதீங்கம்மா. ஆம், ஏன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்னெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் மறந்துட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் முன்ன மாதிரிலாம் எங்களை என்ன பண்ணல, என்னெல்லாம் கண்டுக்கிறது இல்லை நீங்கள். ஆண்டவரே ஆண்டவரே, அவர் என்ன சொல்கிறாரு? ஆம், அநாதி ஸ்நேகத்தை உன்னை ஸ்நேகித்தேன். ஹல்லேலூயா. சும்மா சார் அந்த பூர்வ காலத்து தேவன் சொல்லுகிறார், ஆமாம்ப்பா நீ இல்லை நினைக்கிற, இல்லை, ஆமாம் நான் உன்னை அநாதி ஸ்நேகத்தால், ஏதோ இப்போ வந்த ஸ்நேகம் இல்லை, ஆரம்பத்தின் ஸ்நேகத்தால், ஆதியின் அன்பினாலே தொடர்ந்து உண்மை நான் ஸ்நேகித்தேன். ஆமாம், வாசிக்கலாம். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அன்பு இன்னும் இருக்குமா? இந்த காலவெளியில் அறிந்து கொள்ளலாம். இது எந்த நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தை? உபத்திரவ காலத்திலே. ஹல்லேலூயா. அதே காலத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாமா? இன்றைக்கி வசனத்துக்கு போகலாம். இன்னும் நிறைய சொல்லணும், வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போகலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்று சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்ற பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, ஒரு எளிமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்தாருமா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். காயங்களை ஆற்றுவேன். ஆண்டவரே கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. என் காயங்களை ஆற்றி உனக்கு ஆரோக்கியம் உனக்கு காயத்தெல்லாம் உன்னை ஆற்றி அப்புறம் உனக்கு சுகம் கிடைக்கும். விளங்குதாம்மா? அப்படி ஆண்டவர் சொல்லலையே. ஆண்டவர் அப்படி சொல்லலையே. இங்கிலீஷில் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோன்னா, ஐ வில் ரெஸ்டோர் ஹெல்த் டு யூ அண்ட் ஹீல் யோர் வூண்ட். ஹெல்த் பிஃபோர் healing. I thought that health comes after healing. I am sick. நான் வியாதியோடு இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன். First I need healing, then I need health. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஹீலிங் வரதுக்கு முன்னாடி என்ன கொடுக்க போறேன் நான்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு நல்லா அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய வைத்தியம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். நான் போகிறேன், ஜுரம் வருது, ஜுரத்துக்கு மருந்து கொடுங்க. ஏன் ஜுரம்? அதுக்கெல்லாம் இல்லை. ஏன் ஜுரத்துக்காக இல்லை, ஜுரத்துக்கு மருந்து. எனக்கு ஜுரம் நிற்கணும், எனக்கு தலைவலி. ஏன் தலைவலி? அது கிடையாது. ஸோ மை ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல் சூப்பர்ஃபிஷியல் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். நம்முடைய அருமையான மருந்து வைத்தியம் எல்லாம் அருமையோட மேலோட்டமானது. இதுதான் வாசிக்கிறோம். அதே எரேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சமாதானம் இல்லாதிருந்தும்
சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சமாதானம் இன்னைக்கெல்லாம் இல்லை blessing bless you God bless you God love you my child. ஐயா இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் என்ன பண்றாங்க? குணமாக்குகிறார்கள். மேல் பூச்சாய் குணமாக்குறாங்க. ஐயா ஐ நீட் ஸ்ட்ரெங்க் ஃப்ரம் இன்சைட். ஆனால் மேலே ஒரு பேண்டேட் போட்டுட்டு மேலே ஒரு கட்டு கட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிச்சு விட்டு இல்லை சரியாக போச்சு நைட்டு போனால் அங்கே சரியாக போகுது. ஐயா இன்றைக்கு எல்லா இடத்துல இப்படி தானே இருக்குது. ஆசீர்வாதம் எல்லாம் சரியாயிடும். இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃபஸ்ட்டு வெளியே இல்லை, அவர் ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன், முதல் உள்ள அப்புறம் தான் வெளியே, முதல் உள்ள அப்புறம் தான் வெளியே. ஃபர்ஸ்ட் he gives me health and then he gives me healing. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவழியில் கர்த்தருடைய பிள்ளையே, let us understand this is how God does. எரேமியா 10, ஏன்னா அந்த காலம் மிக கொடிய ஒரு காலம், இக்கட்டான ஒரு காலம். ஆகலாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலவீனன். நான் யாருங்க அவன்? பலவீனன். எப்படிப்பா பலவான் சொல்கிற? ஐயா அந்த பலத்தை நான் உள்ளே பார்த்துட்டேன், அந்த பலத்தை நான் உள்ளே பார்த்துட்டேன். நீ வெளியே பார்க்குற, நான் உள்ளே எனக்கு ஹெல்த் கொடுத்துட்டாரு. இட்ஸ் a matter of time I will be healed outside. So first church, let us understand this is how God does. This is the modus operandi of God. This is how God always does. He first takes care of inside. He gives me health and then healing. முதல்ல எனக்கு உள்ளே கத்தர் என்னை பலப்படுத்தி என்னை வெளியே கத்தர் பலப்படுத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா 24:3. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் அருமையாவுலே யோசுவாவில் கடைசி அதிகாரம் சொல்லும் பொழுது யோசுவாவுடைய கடைசி வார்த்தைகள் அதில் 14 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நானும் என் வீட்டாரும் என்றால் நீ யாரை வேணால் சேவிப்பா, நீ எப்படி வேணால் போப்பா, நீ கெட்டா கெட்டுப்போ, ஆனால் நான் சொல்லிட்டேன், நான் என் வீட்டார் மாத்திரம் என்ன பண்ண போகிறோம் ஆண்டவரை. இது யோசுவாவின் கடைசி வார்த்தைகள். அந்த கடைசி வார்த்தைகளிலே ஆரம்ப வார்த்தைகளை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து. கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்கனா பார்த்து நம்ம பைபிள் ஸ்டைலில் பார்த்து நடக்க செஞ்சு அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். திரட்சியாக்க ஈசாக்கை கொடுத்தேன் தான் போட்டிருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கிராமர்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களுக்கு சரி, நீ என்ன ஒன்று இருக்கணும், அவனுக்கு ஏன் ஈசாக்கு கொடுத்தோன்னா, ஈசாக்கு மூலமாக சந்ததி என்ன பண்ண போகிறேன், திருச்சி ஆக்க போகிறேன். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சந்ததி திரட்சி ஆக்கி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளலாம், அவன் சந்ததியை திரட்சி ஆக்கி அதுக்கு பிறகு அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். கர்த்தருடைய பிள்ளை இந்த காலவழியில் அறிந்து கொள்ளலாம், ஈசாக்குக்கு முன்னாடி ஆபிரகாம் என்ன வந்துச்சு, சந்ததி வந்து விட்டது. சரி, இதை விளங்கிக் கொள்ளலாம். வாசிக்கலாம். ஆதியாம் 15ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நீங்க என்ன தருவீங்க? அதான் என்னையே கொடுத்தா நீங்க என்ன கொடுப்பீன்னு கேட்கறான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணக்கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் வரலவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திர, இஸ் மை ஏர், என் சுதந்திரவாளியாக இருக்கிறான். இவன் என் வீட்டில் தான் பிறந்தான். சரி, இவன் என்ன பண்ண, தத்து எடுத்து நான் சுதந்திரவாளி ஆக்குறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்றார். சோ ஈசாக்குக்கு முன்னாடி ஆபிரகாம் யாரை பார்த்தான்? சந்ததியை பார்த்தான். ஹல்லேலூயா. Amen. So before Abraham could see Isaac, he saw his descendants. அவருடைய சந்ததியை பார்த்து இந்த காலவழியில் கர்த்தருடைய பிள்ளையை அறிய வேண்டிய, this is how God does. ஆண்டவர் இப்படிதான் அருமையான வாழ்க்கையில் செயல்படுகிறார். அருமையோடு இந்த சந்ததியை கர்த்தர் காண்பித்தார், இந்த சந்ததியை திரட்சியாக்கி காண்பித்தார். அதை ஆபிரகாம் கண்டான், அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
ஆமென். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், அவனுக்கு மாத்திரமல்ல, அவனை மாதிரி நீ விசுவாசிப்பார், அது உனக்கும் நீதியாக எண்ணப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து வரலாம். 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அதாவது என்னன்னா 14ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், ஆபிரகாம் என்ன ஆக்கிட்டாரு? ஆபிரகாம் ஆக்கிட்டாரு. என்ன அர்த்தம் என்னன்னா, நீ பல ஜாதிகளுக்கு தகப்பன், அது உனக்கு பெரிய சந்ததி. ரைட், தேங்க்யூ. எனக்கு ஏற்கனவே யார் இருக்கா? இப்போ இஸ்மவேல் இருக்கா? இல்லை 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 அதுங்க தான் சொல்கிறார் 19. இல்லைப்பா, உன் கர்ப்ப பிறப்பு உன் ஈசாக்கு இருப்பான், அவன் மூலமாக இந்த சந்ததியை பெருக பண்ணுவேன், சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்துட்டான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று. ஈசாக்கின் இடத்துல என்ன விளங்கும்? எந்த சந்ததி? பார்த்தானே அந்த சந்ததி, வானத்தை அந்த சந்ததி திரட்சியாக்கி கொடுத்த அந்த சந்ததி விளங்கும் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மீசாக்கு செத்து சாம்பல் ஆனாலும் அந்த சாம்பல்லேருந்து எனக்கு ஒரு என்ன கொடுப்பாரு? சந்ததியை கொண்டு வருப்பார். வாசிக்கலாமே, இதான் வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22க்கு போகலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம்? முந்தின அதிகாரத்தில் ஆகாத ஒரு ஆகார் போயிட்டா, அப்புறம் இஸ்மாயில் போச்சு, ஆபிரகாம் ஃபேஸில் இருக்க ஸ்மைல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. 21ஆம் அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். போதும். ஃபர்ஸ்ட் அப்படிதான் எல்லாம் கமாலாம் வச்சு வாசிக்கணும். ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டா ஆசீர்வாதம் நினச்சிடாதீங்க, ஒரு பெரிய அவர் இந்த காரியம் நடந்த பின்னும் ஆபிரகாமை எப்படி சோதிச்சார்னா ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். ஆபிரகாமே, அவன் இதோ அடியேன் என்றான். அவன் என்ன சொல்றான்? இதோ ஆண்டவரே. அப்புறம் அப்பொழுது அவர் உன் புத்திரனுக்கு பக்கத்தில் எதாவது இருக்கா? பைபிளில், தமிழில், இங்கிலீஷில் எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் கமா இருக்குது. உன் புத்திரனும் கமா, இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உன் புத்திரனும் கமா, அப்புறம் உன் ஏகசுதன். முந்தின அதிகாரத்தில் 2 சுதன், இந்த அதிகாரத்தில் ஐயா கவனி, இதெல்லாம் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஐயா முந்தின அதிகாரத்தில் 2 பையன், இஸ்மவேல், ஈசாக்கு. ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் ஏகசுதன். உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய பங்களா கொடுக்க போற, அந்த பங்களால இரு. இது வரைக்கும் நல்லா சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, சோத்திரம். அப்புறம் அழைத்து கொண்டு போய் மோரியா தேசம், நீ அமெரிக்காவில் நீ போய் ஒரு பெரிய அதெல்லாம் சொல்ல, மோரியா தேசத்தில் நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியிடுவாயாக என்றார். தகன பலியாக. சர்ச் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதான் கர்த்தருடைய வார்த்தை. எப்படிப்பா செஞ்ச? அப்புறம் சொல்கிறான், நான் அதை பார்த்துட்டேன். எதை பார்த்துட்டேன்? சந்ததியை பார்த்துட்டேன். அருமையாவுள்ளே, அதுக்கு பிறகுதாம்மா ஈசாக்கே பிறந்தான். இந்த காலவெளியில் கேன் யூ see what God shows? This is how God does. First things first. First is spirit, then your body. First your soul and then your body. அருமையாவுள்ளே, இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் முதல், அருமையாவுள்ளே, நீங்கள் நான் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய மக்களாய் பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு இந்த வெளி காரியங்கள். ஆகையால் அவர் என்ன பண்ணுறார்? சுகத்தை கொடுத்து வெளியே, ஆரோக்கியத்தை கொடுத்து வெளியே என்ன பண்ணுறார்? அவர் சுகத்தை தருகிறவராக இருக்கிறார், ஹீல் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ பிஃபோர் ஐ see outside, I need to learn to see inside. ஆபிரகாமே, நீ ஈசாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ சந்ததியை பார்க்க வேண்டும்.
தேவனுடைய வாக்குத்தத்தம் அருமையாவுள்ள ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவர் உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதத்தினால் கர்த்தருடைய பிள்ளை உன்னை மனி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்னா வெறும் மாம்சத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம், மாம்சத்திலேயே ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், வெளி தோற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைம்மா, இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு see inside. First things first inside and then outside. Amen. Hallelujah. Hallelujah. 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும். அப்பா, நீ வாழணும்னா முதல்ல உன் ஆத்மா வாழணும், உள்ளான மனுஷன் வாழணுமா. இன்னைக்கு புறமான மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சி நிற்கிற சகோதரனே சகோதரியே, நன்றா இருந்துக்கொள். முதல் உன் உள்ளான மனுஷன் வாழணும். உன் உள்ளான மனுஷன் எப்படி வாழுதோ அதுபோல் நீ புறமான மனுஷன் வாழுவ. உன் ஆத்மா வாழுகிறது போல அநேக நேரத்தில் இதை அறியாமல் அருமையாவில் we only live for the outside. First is inside. Amen. இந்த பரிசேயர் என்ன பண்ணுவாங்க, உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே விட்டுட்டு அப்புறம் வெளியே பாலிஷ் இந்த ஆண்டை சொல்கிறாரா, உள்ளே பாரா நாற்று எடுக்குது, எலும்புகளாக இருக்குது. அருமையாவில் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, ஃபர்ஸ்ட் இஸ் இன்சைட். முதலாவனுடைய ஆத்மா, உள்ளான மனுஷன், முதலாவனுடைய ஆவிக்குரிய மனுஷன் கட்டப்பட வேண்டும். அப்பொழுது புறமான மனுஷனை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இஸ் ஹெல்த் அண்ட் தென் ஹீலிங். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலவெளியில் அருமையாவில் இஃப் யூ வாண்ட் ஹீலிங், இஃப் யூ வாண்ட் சம்திங் அவுட் சைட், அப்படியே விட்டுருவோம். லெட்ஸ் கோ டேக் கேர் ஆஃப் இன்சைட். அப்படி உள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர், வெளியேவும் கர்த்தர் என்னை விடுவித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவரை. கண்ணு முடிச்சு ஜெபிக்கலாமா? Christian lives from inside and not outside. Amen. Hallelujah. ஆகையால் பலவீனன் சொல்றான், பலவான் என்று சொல்லுகிறான். எப்படிப்பா சொல்ற? உள்ளுக்குள்ள பலனை பெற்றுக்கொண்டேன், உள்ளுக்குள்ள பலனை பெற்றுக்கொண்டேன். ஆக நீ வெளியே தானே பார்க்குற. இட் இஸ் a matter of time. எஸ், மை காட், அவர் ரண வைத்தியராக இருக்கிறார். மேல் புசாய் குணமாக்குற தேவன் என்னுடைய தேவன் அல்ல. இந்த கால்வழியில் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம், ஆண்டவரை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது கேட்போம், ஐயா எனக்கு வெளி வாழ்க்கை இல்லைங்க, உள் வாழ்க்கை. உள்ளே ஒரு சுத்தம், உள்ளே ஒரு ஆரோக்கியம், உள்ளே ஒரு பரிசுத்தம், உள்ளே ஒரு பலன். ஆமென், ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் கட்டப்படணும். ஆமென். அதற்காக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பவுல் ஜெபிக்கிறார், எபேசு சபையிற்கு ஜெபிக்கும் பொழுது அவனுடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்று அவனுடைய ஜெபம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். காரணம் என்ன? உள்ளான மனுஷன் பலப்படணுமா. அதுக்கு பிறகுதான் நீ வேண்டிக் கொள்ளுகிறன்னு நினைக்கிறதுக்கு அதிகமாக கர்த்தர் செய்வார். அது நடக்கணும்னா முதல்ல உள்ளான மனுஷன் கட்டப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் கட்டப்படாமல் இன்னைக்கு நீ ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? விசுவாசம் என்ன பிரயோஜனம்? உன் விசுவாசம்லாம் எதுக்கு தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், இதெல்லாம் இந்த உலகத்தின் மக்கள் கவலைப்படுறாங்க. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்மா. ஃபர்ஸ்ட் இன்சைட், செகண்ட் அவுட் சைட், அதுக்கு பிறகு தான் அவுட் சைட். சிம்பிள் வேர்ட், ஒரு எளிமையான வார்த்தை. முதல் ஆத்ம காரியத்தை கவனிப்பா. ஆத்மா காரியத்தை விட்டுட்டு ஐயா நீ உலகம் முழுசா ஆதாயப்படுத்தி என்ன பிரயோசனம்? ஆத்மா முதல்ல கவனிமா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். இதுவரைக்கும் ஞானஸ்நானம் ஒப்பு கொடுக்காத சகோதரி இருந்திருந்தா நாளைக்கு அடுத்த வாரம் ஞானஸ்நான ஆராதனை. டேக் கேர் ஆஃப் யுவர் சோல். உன் ஆத்மாவை பேணிக்காது, உன் ஆத்மாவை கவனிமா. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் புறம்பான மனிதனை வாழ செய்வார். ஆமென். எல்லா கண்ணில் மூடி இருக்கும் பொழுது ஐயா என் ஆத்மா ஆரோக்கியத்தை வாஞ்சிக்கிறேன், உள்ளான மனுஷன் கட்டப்படணும். ஆமென். என்னுடைய உள் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் வாஞ்சிக்கிற மக்கள் கரத்தை உயர்த்தி காண்பி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, God bless you, God bless you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்ட கரங்களை காண்கிறேன். ஆமென். பிரைஸ் சொல்ல கரங்களை உயர்த்தணும், கீழே போடலாம். இதுவரைக்கும் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள், நான் ஞானத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கருத்தை வைத்து காண்புகளுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Is there anyone who wants to? God bless you, ma. God bless you. Is there anyone else? Amen. Hallelujah. இங்கே வேடிக்கை பார்க்க வேண்டாம். This is a personal decision. Amen. God bless you. Hallelujah. Hallelujah. Is there anyone else who is willing? God bless you, Thambi. God bless you. வேற யாரெങ്കിലും உண்டா? I want to obey the Lord because I want to take care of inside so that you know what, God can take care of the outside. First inside, then outside. Hallelujah. Hallelujah. எங்கள் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் ஆண்டவரே, எரேமியா மூலமாக பேசின தேவன், எரேமியா நாட்களில் பேசின தேவன், நாங்களும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் ஐயா. மிக கொடிய ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சபை, சமுதாயம், தேசம், அரசியல் எல்லாமே ஒரு மோசமான காலமாக இருக்கு ஆண்டவரே.
இப்படிப்பட்ட காலத்தில் நீர் எங்களை இறைமையா போல தெரிந்து கொண்டீர். ஆமாண்டவரே, புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே எங்களை தெரிந்து கொண்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் மீதியானவர்கள் ஆண்டவரே, நாங்கள்லாம் உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே மீதியானவர்களாக இருக்கிறோம். அதை அறிந்து அறிக்கை செய்கிறோம். இந்த காலவெளியில் எங்களுக்கு ஆண்டவரே முதலாவது உள்ளேயும் பிறகு வெளியும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் ஒப்பு கொடுத்த மக்களை விசேஷமாக ஆண்டவரே ஞானசாந்தத்துக்கு ஒப்பு கொடுத்த மக்களை அவருடைய உள்ளான மனுஷன் கட்டப்பட கத்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உமக்கு அக்கினி ஜுவாலைகளாக சாட்சிகளாக விளங்க கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவர் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென்.